மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. தமிழக உயர்கல்வித்துறை கடுமையான நிர்வாக சிக்கலில் தவித்து வருகிறது. மாநிலத்தின் 12 முக்கிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாததும் 105 அரசு கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதும் உயர்கல்வித்துறையின் தரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழக உயர்கல்வித்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான நிர்வாக முடக்கத்தை சந்தித்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழகம், மதுரை காமராஜ், பாரதியார், அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மாநிலத்தின் முன்னணி 12 பல்கலைக்கழகங்கள் கடந்த பல மாதங்களாக துணைவேந்தர்கள் இன்றி தவித்து வருகின்றன. துணைவேந்தர் தேர்வுக்கான தேடல் குழுவில் யுஜிசி பிரதிநிதியை சேர்ப்பது தொடர்பாக முந்தைய திமுக அரசுக்கும் அப்போதைய ஆளுநர் RN ரவிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீதிமன்ற வழக்காக மாறியதே இந்த முடக்கத்திற்கு காரணம். தற்போது இப்பல்கலைக்கழகங்கள் IAS அதிகாரிகள் தலைமையிலான குழுக்களால் தற்காலிகமாக இயக்கப்படுவதால் முக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்க முடியாமல் கல்விசார் வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாதது கேப்டன் இல்லாத கப்பல் போன்றது. அது எப்போது வேண்டுமானாலும் மூழ்கலாம். தலைமை இல்லாமல் கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட முடியாது என்கிறார் கல்வியாளர் நெடுஞ்செழியன். துணைவேந்தர்கள் ஷிப் கேப்டனே இல்லாம ஓடுற மாதிரி எப்போ வேணாலும் ஆக்சிடென்ட் ஆகும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் அது ஒரு லீடர் இல்லை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்தில் முதலமைச்சர்கள் இல்லாமல் அமைச்சர்களால் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்வி. அதே சூழல் தான் இன்னைக்கு கல்வி இருக்கு. மறுபுறம் மாநிலத்தில் உள்ள 188 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பாதிக்கும் மேலான 105 கல்லூரிகளில் நிரந்தர முதல்வர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. பணிமூப்பு தொடர்பான வழக்குகள் முடிவுக்கு வந்த போதிலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் உயர்கல்வி தரம் முற்றிலுமாக சரிந்துள்ளதாக அரசு கல்லூரி ஆசிரியர் கழக பொதுச் செயலர் சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர் சேர்க்கை பணிகள் தொடங்குவதற்கு முன்னதாக காலியாக இருக்கக்கூடிய 124 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் முதல்வர்களை உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவகாரம் குறித்து உயர்கல்வித்துறை செயலர் அருண்ராய் தரப்பில் கூறுகையில், நீதிமன்ற வழக்குகள் முடிந்தவுடன் விரைவில் துணைவேந்தர் மற்றும் கல்லூரி முதல்வர் பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசும் ஆளுநர் தரப்பும் உடனடியாக இப்பிரச்சினைக்கு தீர்வு காணாவிடில் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என கல்வியாளர்கள் எச்சரிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.